Hello viewers, welcome to Tamil Saral. நம்ம இன்னைக்கு preposition தான் பார்க்க போறோம். லாஸ்ட் நிறைய கிளாसेस நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்? preposition பார்த்துட்டு இருக்கோம். ஏனா நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு preposition இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் சொல்றேன், preposition is a very important parts of speech. அது வந்து ரெண்டு நவுனை ரிலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுனால ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணனும்னா preposition தெரிஞ்சாதான் முடியும். prepositionல நிறைய இருக்கு. எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் இது நிறைய கிளாसेस வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இவ்வளோ நாள் நம்ம வந்து இன் எப்படி யூஸ் பண்ணோம், ஆன் எப்படி யூஸ் பண்ணோம், ஒரு ஜென்ரலாக பார்த்தோம் இல்லையா. இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியறதுக்காக டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் சொல்லி தர போகிறேன். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 டைப்ஸ் இருக்குது. ப்ரிப்போசிஷன் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 8 டைப்ஸ் இருக்குது. சிம்பிள், காம்பவுண்ட், double, disguise, phrasal, participle, detached, appropriate. Okay, totally 8 types of preposition. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 prepositions வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். சிம்பிள், காம்பவுண்ட், டபுள். இப்போ நம்ம இத்தனை நாளாக பார்த்த ப்ரிப்போசிஷனை வந்து அதை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் சிம்பிள்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, அதில் என்னென்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நான் இந்த கிளாஸில் சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் இருக்குது? 8 டைப்ஸ் ஆஃப். டீடைல்டு ஸ்டடி ஆஃப் ப்ரிப்போசிஷன் நம்ம இன்னிலேருந்து என்ன பார்க்க போகிறோம்? டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் பார்க்க போகிறோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் மொத்தம் எத்தனை? 8 டைப்ஸ். சிம்பிள், காம்பவுண்ட், double, disguised, phrasal, participle. கூட எல்லாத்தையும் நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்க? ப்ரிப்போசிஷன் சேர்த்துக்கலாம். ஓகேவா? சிம்பிள் ப்ரிப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன், double preposition, disguise preposition, phrasal preposition, participle preposition. 7th one, detached preposition, and 8th one is appropriate preposition. Okay, so totally how many types of preposition? 8 types of preposition. Simple preposition, compound preposition, double preposition, disguised preposition, phrasal preposition, participle preposition, detached preposition, and appropriate preposition. These are the 8 types of preposition. In upcoming classes la நம்ம இந்த 8 types of preposition தான் டீடைலா பார்க்க போறோம். இது மூலமா உங்களுக்கு preposition னா என்னன்றத நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன preposition? சிம்பிள் preposition. ஆல்ரெடி சொன்னேன், சிம்பிள் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கிளாஸஸில் வந்து ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போதே சிம்பிள், காம்பவுண்ட், டபுள் இது மூணுமே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சிம்பிள் ப்ரிப்போசிஷனில் என்னென்ன வரும் அப்படின்றத, இப்போ என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் வந்து சிம்பிளில் இருக்குதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். அட், பை, ஆஸ், பட், ஃப்ரம், ஃபார், இன், தேன், ஆஃப், off, on, out, over, till, up, with, under, down. இந்த மாதிரி சிம்பிள் இதெல்லாம் வந்து எதில் வரும்? உங்களுக்கு சிம்பிள் ப்ரிப்போசிஷன்ஸில் வரும். சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம இன், ஆன், அட்டு, பட்டு, பை, ஆஸ், ஃபார், ஃப்ரம், ஆஃப், அண்ட் தேன், ஓவர், டில், அப், அண்டர், டவுன் இதெல்லாம் வந்து எதில் வருது? உங்களுக்கு சிம்பிள் ப்ரிப்போசிஷனில் வரும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ரிப்போசிஷன்? காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். காம்பவுண்ட்னா என்ன? கலவை. ஓகேவா? கொஞ்சம் பெருசாக இருக்கும். சின்ன ப்ரிப்போசிஷனாக காம்பவுண்ட் வந்து ஒரு கலவையாக இருக்கும். 2 ப்ரிப்போசிஷன் சேர்ந்துருக்கும், 2 வேர்ட்ஸ் சேர்ந்துருக்கிறது வந்து என்ன வரும்? காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் வரும். அதாவது இட் கண்டைன்ஸ் 2 or more prepositional words. ஒன்றே இருக்கும், இல்லைன்னா
ஒன்று இல்லைனா அதோட சேர்ந்து ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கும், இல்லைனா 2 or more ப்ரிப்போஷனல் வேர்ட்ஸ் இருக்கும். அதுதான் என்னது? காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். தட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் வந்து என்னது? காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தான் என்னது? காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். இதில் வந்து ஒரு வேர்ட்லேயும் இருக்குது ப்ரிப்போசிஷன்ஸ், 2-3 வேர்டு சேர்ந்த மாதிரியும் ப்ரிப்போசிஷன் இருக்கும். அது என்னெல்லாம் வந்து காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் பார்க்கலாம். about, across, along, beyond, behind, besides, outside, according, aside from, apart from, because of, as of, next to, in account of, apart from, but for, close to. See all the prepositions. ஒரு வேர்டு இருக்குது, இல்லைனா ஒன்றுக்கு 2 வேர்டு சேர்ந்துருக்கு, இல்லைனா ரெண்டுக்கு அதிகமான வேர்ட்ஸு சேர்ந்துருக்கும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தான் என்னது? காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ப்ரிப்போசிஷன். டபுள் ப்ரிப்போசிஷன்னா என்னது? 2 ப்ரிப்போசிஷன் சேர்ந்து இருக்கிறது தான் என்னது? டபுள் ப்ரிப்போசிஷன். டபுள்னா 2. டபுள்னா என்னது? 2. காம்பினேஷன் ஆஃப் 2 சிம்பிள் ப்ரிப்போசிஷன். நான் சிம்பிளில் சொன்னேன் இல்லையா? இன்னு, ஆனு, டு, பை, ஃபார், வித், அது மாதிரி அந்த சிம்பிள் ப்ரிப்போசிஷனுடைய காம்பினேஷன் ஆஃப் 2 சிம்பிள் ப்ரிப்போசிஷன். 2 சிம்பிள் ப்ரிப்போசிஷன் சேர்ந்தது தான் என்னது? டபுள் ப்ரிப்போசிஷன். டபுள் ப்ரிப்போசிஷன். டபுள் ப்ரிப்போசிஷன்னா காம்பினேஷன் ஆஃப் 2 simple prepositions. Combination of 2 simple prepositions தான் என்னது? double preposition. Okay, for example, in, to. in ஒரு simple preposition, to ஒரு simple preposition. நான் simple preposition எழுதும்போது எழுதியிருப்பேன் in, to எல்லாம். அப்போ into double preposition. on, to. on ஒரு simple preposition, to ஒரு simple preposition. on to. within. புரியுதா உங்களுக்கு? சிம்பிள் ப்ரிப்போசிஷன், 2 சிம்பிள் ப்ரிப்போசிஷனுடைய காம்பினேஷன் தான் என்னது உங்களுக்கு? டபுள் ப்ரிப்போசிஷன். அப்பான், ஓகே, வித்தவுட், அவுட் ஆஃப், ஓகே, இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து எதில் வரும்? டபுள் ப்ரிப்போசிஷனில் 2 சிம்பிள் ப்ரிப்போசிஷன் ஜாயின் பண்ணி ஒரு வேர்டாக வரது தான் என்னது? டபுள் ப்ரிப்போசிஷன். இந்த மாதிரி into, on to, within, upon, without, out of, இந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எதில் வரும்? டபுள் ப்ரிப்போசிஷனில் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இப்போ எத்தனை ப்ரிப்போசிஷன் பார்த்துருக்கோம்? இப்போ இது வரைக்கும் சிம்பிள் ப்ரிப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன், டபுள் ப்ரிப்போசிஷன். இது 3மே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸஸ்லேயே வந்து இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன்? எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்து எப்படி எழுதணும், இன்னுனா எப்படி எழுதணும், டூனா எப்படி எழுதணும், இன்டூ வந்தால் எப்படி எழுதணும், ஆன் வந்தால் எப்படி எழுதணும், டூ வந்தால் எப்படின்னா ஆன் டூ வந்தால் எப்படி எழுதணுன்றத, இந்த வித்தின், வித்தவுட், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸஸ்லேயே நம்ம பார்த்ததுனால இப்போ வந்து நான் சும்மா உங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் சொல்லும்போது அதில் வர இந்த 3த்துக்கும் என்னென்ன டெஃபினேஷன் அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து வர ப்ரிப்போசிஷனை வந்து தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துருக்கோது வந்து சிம்பிள், காம்பவுண்ட், டபுள். 8 ப்ரிப்போசிஷன், சிம்பிள், காம்பவுண்ட், டபுள், டிஸ்கைஸ், ஃப்ரேசல், பார்ட்டிசிபிள், டிட்டாச்டு, அப்ராப்ரியேட். அதில் 3 ப்ரிப்போசிஷன் பார்த்தோம். சிம்பிள், டபுள், காம்பவுண்ட். சிம்பிள் ப்ரிப்போசிஷன்றது வந்து அட், பை, இன், ஆன், டு, ஃபார், ஆஃப், வித், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரிப்போசிஷன். டபுள் ப்ரிப்போசிஷன்றது காம்பினேஷன் ஆஃப் 2 சிம்பிள் ப்ரிப்போசிஷன்ஸ். தட் இஸ் இன், டு, ஆன், டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன் வந்து ஒரு சிம்பிள் ப்ரிப்போசிஷன், டூ வந்து ஒரு சிம்பிள் ப்ரிப்போசிஷன். ரெண்டும் சேரும்போது இன் டு, ஆன் டு, வித், இன், வித்தின். இந்த மாதிரி 2 சிம்பிள் ப்ரிப்போசிஷன் சேர்றது வந்து என்னது? டபுள் ப்ரிப்போசிஷன். காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து என்னது உங்களுக்கு? காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்.
காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து என்னது காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.